இப்ப தமிழ்நாட்டுல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் குறித்து பெரிய ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. குறிப்பா திமுக மாதிரியான பெரிய கட்சிகள் எஸ்ஐஆருக்கு அகைன்ஸ்டாவும் பேசியிருக்காங்க. சோ எஸ்ஐஆர் குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட்டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. கோரிக்கை ஏற்று பெரிய நன்றிகள், மகிழ்ச்சி. நீங்க என்ன சொல்லணுமா மக்களுக்கு? கண்டிப்பா எல்லாம் பிரபு அவர்கள் சொன்னது போல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி நீங்க ரெகுலரா பண்ணலன்னா என்கிட்ட வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஈஸியா நாங்க சப்ஸ்கிரிப்ஷனை ஏத்திடுவோம். அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி எங்க கையில இருக்கு. ஏன்னா இப்ப புது ட்ரெண்ட் என்னன்னா, விஜய் அவர்களையும் தாவேக்காவையும் சப்போர்ட் பண்ணி பேசணும்னா ஒரு 2-3 மந்த்ஸ்ல நம்ம சேனலோட ஓவரால் குரோத்தை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஒரு 2-3-4 லட்சம் டக் டக்குன்னு நம்ம பாட்டுக்கு ஏத்திடலாம். ஏத்தினதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப பேக் டு நார்மல் வந்துடலாம். ஸோ அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்புறம் நாங்க ரூட்டை மாத்திடுவோம். சும்மா ஜோக்கு தான் சொன்னோம். பட் இருந்தாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பா ரூட்டை மாத்திடுவோன்றீங்க? இல்ல, கண்டிப்பா ரூட்டை மாத்த மாட்டோம். ஓகே. தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு விஷயம் பரபரப்பாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, சார் அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு தேர்தல் ஆணையம் பண்றாங்க. ஸோ வாக்காளர் திருத்தப்பட்டியல், தீவிர சிறப்பு திருத்தப்பட்டியலை நடத்துறாங்க. ஸோ இதனால மற்ற மாநிலங்களுடைய வாக்காளர்கள் இங்க வாக்காளராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அதை எதிர்க்கிறாங்க. ஸோ இது இங்க இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாச்சரையை மாத்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபிக்கான ஒரு விஷயமும் இங்க, அதாவது பிஜேபி இங்க கால் ஊன்றதற்கான விஷயமும் இதுல உள்ளடங்கி இருக்கு அப்படின்லாம் நிறைய எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதிமுக இதை ஆதரிக்கிறாங்க, பாஜக ஆதரிக்கிறாங்க. ஸோ அப்படியான ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ வர நவம்பர் 4ஆம் தேதி இது நடக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்குமே தேர்தல் ஆணையம் போடுறதா சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த சார் அப்படின்ற விஷயத்த? இப்ப ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கான தேவை இருக்கான்னு கேட்டீங்கன்னா 100% அதுக்கான தேவை இருக்கு. ஸோ எஸ்ஐஆர் கண்டிப்பா தேவை. ஏன் தேவைன்னா, இப்ப ஒரு எலிஜிபிளான ஓட்டருக்கு வாக்கு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடாது. ஒரு எலிஜிபிளான ஓட்டருக்கு கண்டிப்பா வாக்கு இருக்கணும். அதே மாதிரி ஒரு இன்எலிஜிபிள் இண்டிவிஜுவலுக்கு வாக்கு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ எலிஜிபிளான ஆளுக்கு வாக்கு இருக்கணும், இன்எலிஜிபிள் ஆளுக்கு வாக்கு இருக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம என்ஷூர் பண்ணணும். ஸோ அதனால எலிஜிபிளான ஒரு ஆளுக்கு வாக்கு இல்லைன்ற சூழலும் ஏற்பட்டுறக்கூடாது, தப்பான ஆளுக்கு வாக்கையும் நம்ம கொடுத்துடக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்ஐஆர் ரொம்ப அவசியம். போலி ஓட்டுகளெல்லாம் நீங்க லிஸ்ட்ல இருந்து தூக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு எஸ்ஐஆர் அவசியம். அது போக இப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற விஷயமும் என்ன, இப்ப கர்நாடகால சொன்னார்னு நினைக்கிறேன்ல, ஏதோ ஒரு தொகுதியில நிறைய ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் வச்சார். ஸோ அப்ப அவரே சொல்ற விஷயம் என்னன்னா, களத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ களத்துல நிறைய பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு எஸ்ஐஆர் தேவை. எஸ்ஐஆர் மூலமா தானே நீங்க அந்த ஃபேக் ஓட்ஸ், இந்த விஷயங்களெல்லாம் நீங்க கள்ள ஓட்டுலாம் நீங்க அப்பதானே இல்லாம பண்ண முடியும். ஸோ அதனால எஸ்ஐஆரோட தேவை இருக்குன்னா டெஃபினட்டா இருக்கு. ஆனா இங்க எங்க சிக்கல் வருதுன்னு பார்த்தோம்னா, இப்ப ஒண்ணு அந்த ப்ராசஸ் ரொம்ப டஃபா இருக்கு. நிறைய ஐடென்டிஃபிகேஷன்லாம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது மக்களுக்கு நிறைய சிக்கல்களை, அசௌகரியங்கள் எல்லாம் அது ஏற்படுத்துது. ஸோ அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. ரெண்டாவது பார்த்தோம்னா, நிறைய பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்படுறாங்க. ஸோ அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. யார் நீக்கப்பட்டிருக்காங்க, எதுக்காக நீக்கப்பட்டிருக்காங்க, இந்த டிரான்ஸ்பரன்சி எல்லாம் இல்லைன்றாங்க. இல்ல அதுக்கான ஃபைனல் டிராஃப்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது பிப்ரவரியில வெளியிடப்படும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது ஃபைனல் ஒன்று, அதுக்கு முன்னாடியே டிசம்பர்ல ஒரு டிராஃப்ட்டும் நாங்கள் வெளியிடுவோம், பிப்ரவரியில ஃபைனலையும் நாங்கள் வெளியிடுவோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிக்கலாம்ல. கரெக்ட். அது விட்டாங்கன்னா நீட்டா டிரான்ஸ்பரண்டா அதை வெளியிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. பட் இப்போதைக்கு எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியும் இல்லை, ஒரு ஒப்பேக்னஸ் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. பட் அதை தாண்டி நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப ஒண்ணு நான் ஏற்கனவே சொன்னது போல கொஞ்சம் இப்ப சிஸ்டம் டைட்டன் பண்றாங்க. நிறைய ஐடென்டிட்டி ப்ரூஃப்லாம் வேணும்ன்றாங்க. ஸோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மக்களுக்கு கஷ்டம் ஏற்படும். எல்லார்கிட்டையும் எல்லா ஐடென்டிஃபிகேஷனும் இருக்காது, இந்த சிக்கல் ஏற்படுது. பட் இதை பெரிய ஒரு சிக்கலா பார்க்க முடியாது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருந்து பார்க்க முடியாது. இப்ப காங்கிரஸ் திமுக எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, பிஜேபி எலெக்ஷன் கமிஷனை மேனிபுலேட் பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷனை யூஸ் பண்ணி அவங்களுக்கு சாதகமான வேலைகளை பண்றாங்க,
குறிப்பா மைனாரிட்டிஸோட ஓட்ஸ் எல்லாம் நீக்கிடுறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களோட ஓட்ஸை நீக்கிடுறாங்க, பெண்களோட ஓட்ஸை நீக்கிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்றதுதான் எதிர்கட்சிகளோட வாதமா இருக்கு. ஸோ இதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான ப்ரூஃப் இல்லை. அங்கதான் சிக்கல் வருது. இப்ப பீகார் எலெக்ஷன்ஸ் பொறுத்தளவுல பீகார்ல இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, 65 லட்சம் பேரை நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரௌண்ட் 20 lakhs திருப்ப சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அரௌண்ட் ஒரு 40 lakhs நீக்கிறாங்க இல்லையா? தேஜஸ்வி யாதவே என்னுடைய போட்டோ என்னுடைய ஓட்டை இல்லைங்க அப்படின்னாரு. அப்புறம் அவருடைய வீட்டு ஓட்டை தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க. ஸோ இப்ப சிக்கல் என்ன, ஒரு 40 lakh ஓட்ஸ் நீக்கிருக்கீங்க. அதை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிறுபான்மையர்களோட ஓட்ஸ் அதிகமா நீக்கப்பட்டிருக்கு, பெண்கள் அதிகமா நீக்கப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகமா நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இத ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட தான் செஞ்சிருக்காங்களா அப்படின்றத நீங்க நிரூபிக்கணும் இல்லையா? அப்பதான் நீங்க பொலிட்டிக்கலா ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா அதுக்கான ப்ரூஃப் உங்க கிட்ட இல்ல. எக்ஸாக்டா ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட பொலிட்டிக்கல் இன்டென்ஷனோட பாஜக இதை பண்றாங்கன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். பட் அன்பார்ச்சுனேட்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸால் அதை பண்ண முடியல. வேகா தான் அவங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அங்கதான் இங்க சிக்கல் ஏற்படுது. ஏன்னா இப்ப நான் பார்த்த அளவுல டாக்குமெண்ட்ஸ் யாருக்கிட்ட நிறைய இருக்கும், யார்கிட்ட இருக்காது. மேல்தட்டு மக்கள் கிட்ட எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், மிடில் கிளாஸ்க்கு எல்லாம் இருக்கும். சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. இப்ப ஆதார் கார்டு பார்த்தோம்னா 90% மக்களுக்கு மேல தமிழ்நாட்டுல எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அந்த 10% யாரா இருப்பாங்க? ஆதார் கார்டு இல்லாதவங்க, ஏழை மக்கள், சாதாரண மக்களா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா இருக்காது. ஸோ இப்ப சிறுபான்மையினர்கள் நீங்க பார்க்கும்போது முஸ்லிம்ஸோட எஜுகேஷன் ரேட் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, எஜுகேஷன் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, பெர் கேபிட்டா இன்கம் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ நேச்சுரலா டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் நேச்சுரலாவே எக்கனாமிக்கலி பேக்வர்டா இருப்பாங்க, எஜுகேஷன்ல அவங்க பின்தங்கி இருப்பாங்க. அதே மாதிரிதான் பெண்களும், ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும். பொருளாதார ரீதியா கொஞ்சம் பின்தங்கி தான் பெண்கள் இருப்பாங்க, இண்டிபெண்டா இருக்கும். ஆமா. சோ இப்ப இந்த சிக்கல்கள்லாம் இந்த டேட்டா வச்சு நீங்க பொலிட்டிக்கல் மோட்டிவோட பாஜக செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. நான் எல்லாமே கரெக்டா நடக்குதுன்னா நான் எதுவும் சர்டிபிகேட்லாம் கொடுக்கல, அவங்க இன்டென்ஷன் கரெக்ட்லாம் நான் சொல்லல. பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க பொலிட்டிக்கலா ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா அதை பேக் பண்றதுக்கான டேட்டாவை கொண்டு வாங்கன்றேன். இப்ப நீங்க முன்வைக்கிற இந்த டேட்டாலாம் இருக்குல்ல, இது ப்ராப்பரான டேட்டா கிடையாது. இது பிளான் பண்ணி செஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நேச்சுரலாவே இது அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால நீங்க நேச்சுரலா இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ணீங்கன்னா இவங்களாம் தான் அதிகமா பாதிக்கப்படுவாங்க. அப்போ சின்ன கோரிக்கை வேணா நம்ம வைக்கலாம், இந்த மாதிரிலாம் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப டைட் பண்ணாதீங்க, பேசிக்கா 2-3 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையா நம்ம வச்சு முடிச்சிடலான்றீங்க இதை. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு எலிஜிபிளான ஓட்டருக்கு வாக்கு இல்லை அப்படின்ற சூழல் ஏற்பட்டுறக்கூடாது. இதை நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன். ஸோ அதனால டாக்குமெண்ட் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்றதுக்காக ஒரு எலிஜிபிளான ஓட்டருக்கு ஓட்டு இல்லாமல் நம்ம செஞ்சிடக்கூடாது. எல்லா எலிஜிபிள் ஓட்டர்ஸுக்கும் ஓட்டு இருக்கணும். அவனுக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த உரிமை நம்ம கான்ஸ்டிடியூஷன் அவனுக்கு கொடுத்த உரிமை. ஸோ அதை என்ஷூர் பண்ணணும். நீங்க சில நேரங்களில் இந்த ப்ரொசீஜர் சிஸ்டம், இந்த பியூரோக்ராட்டிக் செட்டப்புக்குலாம் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா சில நேரங்கள் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில பெரிய இன்இக்வாலிட்டி இருக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில இருக்காது, எல்லாம் இருக்காது. சாதாரண மக்கள் அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவனுக்கு டெய்லி அன்றாட பிரச்சனைகளை பார்த்து வயிறை நிரப்புறதுக்கே கஷ்டம், சம்பாதிக்கணும், ஓடணும், அந்த சிக்கல் இருக்கும். ஸோ அதில் இதெல்லாம் வச்சு யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்க டிமாண்ட் பண்ணீங்கன்னா அவங்கெல்லாம் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா அவன் ஏழையா இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவனோட உரிமை இருக்கு பாருங்க, நம்ம கான்ஸ்டிடியூஷன் அவனுக்கு கொடுத்த உரிமை அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நான் ஏத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா பண்றது நல்லது. பட் என்னோட பாயிண்ட் எங்க இருந்து வருதுன்னா, நீங்க பொலிட்டிக்கலி லோடட் சார்ஜ் ஒண்ணு முன்வைக்கிறீங்க, ஒரு குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறீங்க. ஸ்டாலின் அதுதான் சொல்றாரு. சோ பாஜக ஒரு கணக்கு போடுறாங்க. அந்த கணக்கு என்ன, இந்த மாதிரி அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் அங்கிருந்து நீக்கிறது. அதுதான் ஸ்டாலின் அவர்களோட குற்றச்சாட்டோட சாரம். காங்கிரஸ் பார்ட்டியும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா அதுக்கான ப்ரூஃப் இருக்கானா இல்ல. அப்புறம் இன்னொன்னு, தமிழ்நாடு கான்டெக்ட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பச்சை அவங்க அரசியல் தான் பண்றாங்க. இதை வச்சு திமுக அவங்க பண்றது அரசியல். இப்ப பீகார்ல 65 லட்சம் பேரை வெளியேற்றுறாங்க. அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் கொஞ்சம் பேர் உள்ள சேர்க்கிறாங்க, 40 லட்சம் பேர் வெளியேற்றப்படுறாங்க. அப்போ அது அங்க பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ. அது நடந்ததுக்கு அப்புறம் அதை அப்போஸ் பண்றது ஓகே, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டில் இன்னும் ப்ராசஸே ஆரம்பிக்கல,
ப்ராசஸே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களா எப்படி இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க? ஸோ முதல் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும், நீங்க விஜிலண்டா எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் நடந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க இந்த மாதிரியான தவறுகள் நடந்திருக்கு நீங்க பின் பாயிண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்க இதை பண்ணீங்கன்னா அப்போ அதை எப்படி பாக்குறது? ஸோ இது பொலிட்டிக்ஸ்க்காக நீங்க யூஸ் பண்றீங்க. டைவர்ஷன் 100%. இப்ப திமுகவுக்கு தேவைப்படுது டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்ற நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது. எப்பெல்லாம் திமுகவுக்கு சிக்கல் வருதோ டெல்லி பக்கம் வண்டி திருப்ப வேண்டிய தேவை ஏற்படும். ஓகே, வடமாநிலத்தவர்கள் இங்க வாக்காளர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சேர்க்கப்படலாம், நமக்கு தெரியல, சேர்க்கப்படலாம். இந்தியாவில் அதுக்கான உரிமை இருக்கு. ஸோ இப்போ வட மாநிலத்தூர் ஒருத்தர் இங்கே வந்து ஒர்க் பண்றாருன்னா அவரு இங்க இருக்கக்கூடிய இங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அவர் ரெடி பண்ணா இங்க அவர் ஓட் போடலாம், அவர் விருப்பப்பட்டா இங்க ஓட் போடலாம். ஸோ அதுக்கான உரிமை அவருக்கு டெஃபினட்டா இருக்கு. ஆனா இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான். இப்ப சீமான் அவர்கள் இந்த இஷ்யூவை கையில் எடுத்து பேசிக்கிட்டே இருக்காரு. இது ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான். ஏன்னா இப்ப இமிகிரேஷன் பாத்தீங்கன்னா பயங்கரமா நடக்குது. நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்காங்க. ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்காங்க, ஹைலி பாப்புலேட்டடா இருக்காங்க. அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா வளர்ந்த மாநிலங்கள்ல பெரிய பாப்புலேஷன் growth இருக்காது, வளராத பகுதிகளில் தான் பாப்புலேஷன் growth அதிகமா இருக்கும். அதனாலதான் யூரோப்ல பெரிய பாப்புலேஷன் growth இல்ல, வளரக்கூடிய நாடுகள்ல பாப்புலேஷன் growth ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அங்க பாப்புலேஷன் growth ரொம்ப அதிகமா இருக்கு, நம்மளை விட பெரிய பாப்புலேஷன் இருக்கு, நேச்சுரலா அங்க வளர்ச்சியும் கம்மியா இருக்கு, பொருளாதார ரீதியா பெருசா வளரல, நம்ம வளர்ந்துருக்கோம், பாப்புலேஷனும் கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? அங்க இருந்து நிறைய பேர் இங்க மேசிவா மைக்ரேட் ஆகி இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டிவைட் இவ்வளவு இல்ல, நார்த்துக்கும் சவுத்துக்கும் இடையே இருந்த டிவைட் இவ்வளவு கிடையாது. ஒரு காலத்துல பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே இருந்த பாப்புலேஷன் டிஃபரன்ஸ் பெருசா ஒன்றும் இல்லை, ஏறக்குறைய ரெண்டும் ஒரே சைஸ் ஸ்டேட்டா தான் இருந்தது. அதனாலதான் ஏறக்குறைய ஒரே மாதிரியான அசம்பிளி லோக்சபா சீட்ஸ் 2 பேருக்கும் வழங்கப்படுது. நமக்கு அவங்களுக்கு பெரிய ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க பாப்புலேஷன் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருச்சு, நம்ம பாப்புலேஷன் ஏறக்குறைய அதே மாதிரிதான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க ஒரு சிக்கல் வருதுன்னு வச்சுப்போம், நாளைக்கு பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி வருது அந்த பகுதிகளில். அப்ப என்ன பண்ணுவாங்க? நேச்சுரலா இங்க மைக்ரேட் ஆவாங்க, ஹெவியா மைக்ரேட் ஆகி வருவாங்க. அவங்க எல்லாரையுமே நம்ம ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல சேர்த்தோம்னா தமிழ்நாடோட கேரக்டரே மாறிடும். ரெண்டாவது எனக்கு இன்னொரு பெரிய ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, இப்ப அவங்களுக்கு இந்த அரசியல் என்னன்னு தெரியாது, இந்த சொசைட்டியோடய அவங்க பெருசா இன்டெகிரேட் ஆகல. நம்ம மண் என்ன, நம்ம மண்ணோட பிரச்சனை என்ன, நம்மளோட கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, வரலாறு என்ன, அதெல்லாம் தெரியாதுல்ல அவங்களுக்கு. அவங்க எந்த அடிப்படையில் அவங்க வாக்களிப்பாங்க? நான் இன்னைக்கு டெம்பரரியா இங்க இருக்கேன், எனக்கு எந்த கட்சி நல்லது அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க யாரோட அட்டாச் ஆவாங்க? தேசிய கட்சி, பாஜக, காங்கிரஸோட அட்டாச் ஆவாங்க. ஸோ அவங்க அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனா தமிழ் மக்கள் தேசிய கட்சிகளை தூக்கி போட்டு திராவிட கட்சிகளை, ரீஜனல் பார்ட்டிஸை உருவாக்கி இருக்காங்க. எப்படி நான் சொன்ன மாதிரி தேசிய கட்சிகளை வீழ்த்தி உருவாக்கி இருக்காங்க. அப்ப வரக்கூடிய இமிகிரண்ட் ஒர்க்கர்ஸோட அரசியல் நலன் வேறையா இருக்கு, தமிழர்களோட அரசியல் நலன் வேறையா இருக்கு. இது ஒரு முரணை ஏற்படுத்தும்ல, இது சிக்கல் இதெல்லாம். ஸோ அதனால இப்ப யூரோப்ல நடக்கக்கூடிய விஷயம் அதுதான். எதுவுமே லிமிட்டை கிராஸ் பண்ணி போகுதுன்னா பிரச்சனை ஏற்படுத்தும். எல்லாமே லிமிட்டுக்குள்ளதான் இருக்கணும். இப்ப யூரோப்ல இருக்க பிரச்சனை என்னன்னா சகட்டுமேட்டிக் இமிகிரேஷன் நடக்குது, ஏகப்பட்ட இமிகிரேஷன், இல்லீகல் எல்லாம் நடக்குது. நடக்கும்போது இப்ப பிரிட்டன்ல எல்லாம் பார்த்தா 1.5 லட்சம் பேர் வெளில வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. எக்ஸ்ட்ரீம் ஃபார் ரைட் எல்லாம் இந்த மாதிரியான ப்ரொடெஸ்ட் இப்ப யூரோப் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. போலண்ட்ல, ஜெர்மனில நிறைய பகுதிகளில் பெரிய பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்குது. அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? லிமிட்டை கிராஸ் பண்ணி அளவை மீறி ஒரு விஷயம் நடக்கும்போது அது பிரச்சனையில கொண்டு போய் முடிச்சிடும். ஏன்னா இங்க இந்த மக்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, கொஞ்சம் இமிகிரேஷனா நம்ம இமிகிரன்ஸை உள்வாங்கிக்கலாம். அது எல்லா நாடுகள்லயும் இருக்கும், தேவை, நமக்கும் தேவை. ஆனா லிமிட்டை கிராஸ் பண்ணி நிறைய பேர் உள்ள வராங்கன்னா நம்மளால உள்வாங்கிக்க முடியாது, தாங்காது, எந்த எக்கானமியாலும் இதை தாங்க முடியாது. அப்புறம் ஒரு வகையில் ஒரு பேனிக் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும், என் வேலை போகுது, என் நிலம் போகுது, அப்படி இப்படின்னு பேனிக்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் அது ஒரு கிளாஷை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம கொண்டு போய் விட்டுறக்கூடாது. அதுக்கு ஒன்று நம்ம என்ன செய்யணும்னா growth-ஐ ஈவனாக கொடுக்கணும். நார்தர்ன் ஸ்டேட்ஸையும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய வேலைகளை பண்ணணும். growth ஓரளவுக்கு அங்கே இருந்தாலே அங்கேருந்து இங்கே வரமாட்டாங்க. அங்கே growth இல்லை அப்படின்ற போதுதான் அங்கேருந்து இங்கே நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டாலே கரெக்ட் ஆயிரும். இப்ப நம்ம எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள்ல எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸும் வரப்போகுது. ஸோ அந்த அப்டேட்ஸை உடனுக்குடன் ஃபாலோ பண்ணணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நேற்று விஜய் அவர்கள் தங்களுடைய புதிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் வந்து நியமித்திருந்தாரு.
ஸோ அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு அந்த உறுப்பினர்களுடைய நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெறுது. விஜய் கலந்துக்கல, புஷி ஆனந்த் தலைமையில் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? திரும்ப நார்மல் ஆகுதா தாவேகா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஜஸ்ட் இந்த நியூஸ்ல இருக்கிறதுக்காக அவங்க செய்யற விஷயங்கள் தான். இதுக்கு ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. அந்த கட்சியை பொறுத்தளவுல விஜயை தவிர வேற யாருக்கும் பவர்ஸ் கிடையாது. ரெண்டாவது வேணா புஷி ஆனந்த் கொஞ்சம் பவர் இருக்கு. அது ஏன் அந்த பவர் புஷி ஆனந்துக்கு இருக்குன்னா, விஜயால எல்லா விஷயத்தையும் களத்துல இறங்கி பண்ண முடியாது. ஸோ அந்த வேலைகளை பண்றதுக்கு, விஜய் பண்ண வேண்டிய வேலையை பண்றதுக்கு விஜயோட பிளெஸிங்ஸோட ஒரு ஆள் தேவை. அந்த இண்டிவிஜுவல் புஷி ஆனந்த். அவருக்கும் விஜய்க்கும் ரொம்ப நாட்களா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு போல, ஒரு லாங் அசோசியேஷன் இருக்கு போல. ஸோ நீண்ட நாள் ரெண்டு பேரும் பயணிச்சிருக்காங்க, பொலிட்டிக்ஸ்லயும் சேர்ந்தே பயணிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில விஜய் ஆன் பிஹாஃப் ஆஃப் விஜய் புஷி ஆனந்த களத்துல இறக்கி விட்டுருக்காரு. விஜய் செய்ய வேண்டிய விஷயங்களை புஷி ஆனந்த் செய்யறார். ஸோ அதனால இது ஒண்ணு, அஃப்கோர்ஸ் விஜய் புஷி ஆனந்த் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவல், அதனால எமர்ஜ் ஆகிறாரு. ஏன்னா விஜய் இதெல்லாம் இறங்கி பண்ண முடியாது. விஜய் இறங்கி நிர்வாகிகள்லாம் அப்பாயின்ட் பண்றாருன்னா சிக்கல் அது. அவன் நிர்வாகிகள் விஜய் மேல பாஞ்சாலும் பாஞ்சிருவாங்க. அதனால விஜயால இறங்கி இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஸோ புஷி ஆனந்த் இதை பண்றாரு. பட் அதை தாண்டி பெரிய முக்கியத்துவம் எதுவும் கிடையாதுன்னு தான் நான் பாக்குறேன். விஜய் டிவிக்கே இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த இண்டிவிஜுவலை தாண்டி அந்த கட்சியில வேற எதுவும் பெருசா கிடையாது. அந்த இண்டிவிஜுவல் தான் பார்ட்டி. ஸோ விஜய் என்ன சொல்றார், விஜய் என்ன செய்யறார், அதை தாண்டி அந்த கட்சியில் நடக்கக்கூடிய வேற எந்த விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கிடையாது. இதுக்கும் அதே மாதிரிதான். பட் இது ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம், புஷி ஆனந்துக்கு ஒரு அவரை சுத்தி ஒரு பவர் வந்து பில்ட் ஆகுது. அது எப்போ ஒரு ப்ராப்பரான ஃபுல் ஃபிளெட்ஜான ஒரு பவரா எப்போ அது எமர்ஜ் ஆகும்னா, டிவிக்கே கொஞ்சம் குரோ ஆச்சுன்னா புஷி ஆனந்த் ஸ்ட்ராங் ஆக முடியும். அது ஒரு ரியல் பவரா கன்சாலிடேட் ஆகும். இப்போதைக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போதைக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா விஜய் தான். கட்சிக்குள்ள ஏதாவது பண்ணலாம் அவர், அவ்வளவுதான். கட்சிக்குள்ள பண்ணலாம், அஃப்கோர்ஸ் பண்ணலாம். என்ன பிரயோஜனம்னா ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெருசா எதுவும் உங்களோட சிறகுகளை பெருசா ஒன்றும் விரிக்க முடியாது டிவிக்கேல. அது ஒன் மேன் பார்ட்டி தான் அது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ரியல் பவர்னா என்ன? இப்ப ஜெயலலிதா நினைத்தாலும் சில பேரை ஓரம் கட்ட முடியாது. சசிகலா அவர்களை ஃபுல்லா ஓரம் கட்ட முடியலையே. லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் தானே. சில நேரங்கள்ல சண்டை, ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்ல சேர வேண்டிய தேவை ஏற்படுது. ஸோ உங்களால கம்ப்ளீட்டா கட் பண்ண முடியல. திமுகலையும் அதே மாதிரிதான். இன்னைக்கு பெரிய தலைவர்கள் நினைத்தாலும் சில பேரை காலி பண்ண முடியாது. அவங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுதான் ரியல் பவர். இப்ப ட்ரம்ப் நினைச்சாலும் இலான் மஸ்க் ஒன்றும் பண்ண முடியலையே. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானமாகி தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. அதுதான் பவர். ஆனா இப்ப விஜய் நினைச்சாருன்னா, எனக்கு தெரிஞ்சு டிவிகேல எவ்ரி ஒன் இஸ் ரிப்ளேசபிள். அவர் நினைச்சாருன்னா யார வேணாலும் ரிப்ளேஸ் பண்ணலாம், விஜய் தவிர. அப்படி ரிப்ளேஸ் பண்றதால டிவிகேவுக்கோ விஜய்க்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது. மேபி சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம். ஏன்னா இப்ப புஷி ஆனந்த் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு, அவரை சுத்தி எல்லாமே இப்ப வண்டி ஓடிட்டு இருக்கு. இப்ப புஷி ஆனந்தை மாத்தினா நாளைக்கு சிக்கல்கள் வரும். அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரலாமே தவிர பெருசா தலைமொழிக்கு போற பிரச்சனை எல்லாம் எதுவும் வந்துடாது. ஒண்ணு பெரிய இன்னொரு பவர் சென்டரா அவங்க எல்லாம் எமர்ஜ் ஆகல. விஜய் தான் இப்போதைக்கு. மேபி ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க, இல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா இந்த டைனமிக்ஸ் எல்லாம் மாறும். கொஞ்சம் லோக்கல் பவர்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ இந்த நிர்வாகிகள் நியமித்திருக்காங்க, புதிய நிர்வாகிகளா நியமித்திருக்காங்க. இந்த நிர்வாகிக்குள்ளேயே வந்து புஷி ஆனந்துக்கு எதிரான ஆட்களையும் விஜய் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க, செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து எஸ்சி ஆதரவாளர்கள், அவங்கள வந்து உள்ள கொண்டு வந்திருக்காரு விஜய். ஸோ புஷி ஆனந்த் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ஓரங்கட்ட விஜய் ட்ரை பண்றாரா அப்படின்ற பேசு பொருளும் இருக்கு. எப்படி இல்ல யூகம் தானா, இல்ல உண்மையாக நடக்குமா இதெல்லாம்? எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப புஷி ஆனந்த் மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் டெஃபினட்டா விஜய்க்கு தேவை. ஏன்னா விஜயால களத்துல இறங்கி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ புஷி ஆனந்த் மாதிரி ஒரு ஆள் டெஃபினட்டா விஜய்க்கு தேவை. இப்போ புஷி ஆனந்த் மேல விஜய் கோவம்னு வச்சுப்போம். புஷி ஆனந்தை மாத்திட்டார், அப்ப இன்னொரு XYZ அந்த இடத்துல வந்து இருப்பார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி புஷி ஆனந்த் மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா தேவை. இன்னொரு XYZ அந்த இடத்துல வரார், அவரும் புஷி ஆனந்த் பண்ணக்கூடிய அதே தவறுகளை பண்ணுவார். ஏன்னா சிக்கல் என்னன்னா, நீங்க உங்களோட பவரை ஃபுல்லா இன்னொருத்தர்கிட்ட டெலிகேட் பண்ணிட்டீங்கன்னா, கையில கொடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்க அதை மிஸ்யூஸ் தான் பண்ணுவாங்க. கட்சிக்காரங்க எல்லாருமே அவர் சுத்தான சுத்துவாங்க.
சார் எனக்கு சீட் வேணும் சார், எனக்கு அது வேணும் சார், எனக்கு இது வேணும் சார். அப்படியா, வேணுமா? எல்லாருமே உங்களை தேடி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட ஒரு அதிகாரம் கிரியேட் ஆகுது. அதை நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல மிஸ்யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா சரியா யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏதாவது நடக்கதான் செய்யும். ஸோ அதனால உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான கட்சி இல்லை, பவர் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரியான சிஸ்டம் இல்லை. உங்ககிட்ட எல்லா பவரும் வச்சிருக்கீங்க, ஆனா அதை எடுத்து ஒர்க் பண்றதுக்கான டைம் எனர்ஜிலாம் உங்ககிட்ட இல்ல. நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க. ரெண்டாவது நீங்க சினிமா ஃபோக்கஸ்டா இருக்கீங்க, நீங்க இங்க ஃபோக்கஸ் பண்ணல, யாரையுமே கட்சிக்காரர்கள் நீங்க சந்திக்கிற மூட்ல இல்ல. அப்ப அந்த வேலையெல்லாம் நீங்க இன்னொருத்தரை செய்ய சொல்றீங்க. உங்களுக்காக இன்னொருத்தர் அதெல்லாம் பண்றார். இப்போ ஒரு பெரிய மன்னர், பவர்ஃபுல் மன்னர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவரு வெளில வரமாட்டார், ஆனா அவரை ரீச் பண்ணணும்னா நீங்க ஒரு அமைச்சர் வழியா தான் ரீச் பண்ண முடியும்னு வச்சுப்போம். அப்ப மக்கள் மத்தியில அந்த அமைச்சர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருவார். மக்கள் மத்தியிலையும், மற்ற அமைச்சர்கள் மத்தியிலையும், மற்ற ஆட்கள் மத்தியிலையும், செகண்டரி லெவல் லீடர்ஸ் மத்தியிலும் அந்த அமைச்சர் தான் ஸ்ட்ராங்கா இருப்பார். அப்போ அந்த அமைச்சர் சொல்றதா அங்க சட்டமா இருக்கும். அப்படியா, மன்னரை பார்க்கணுமா, மன்னர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகணுமா, சில சிக்கல்கள்லாம் இருக்கு, கொஞ்சம் செலவாகுமே அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் அதெல்லாம் இங்கே கம்பேர் பண்ணல, ஏன்னா நான் கேள்விப்பட்ட அளவில் புஷி ஆனந்த் ரொம்ப டிக்னிஃபைடான ஒரு இண்டிவிஜுவல்லாம் அவரை பர்சனலாக தெரிஞ்சவங்களாம் என்கிட்ட பேசியிருக்காங்க. பட் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நீங்கள் பவரை எடுத்து நீங்கள் இன்னொருத்தர் கையில் கொடுக்குறீங்க. இப்போ இந்த மக்கள் எல்லாருமே உங்களை சுற்றி தான் சுற்றணும்னு விரும்புவாங்க, உங்களை சுற்றி மொய்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு சீட்ஸ்லாம் கொடுத்து ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த வேலையை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டீங்க, டெலிகேட் பண்ணிட்டீங்க. அப்போ எல்லாருமே அவர் சுற்றி தான் இப்போ ரேலி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ நேச்சுரலாக அவர் கையில் பெரிய பவர் இருக்கும். இப்ப நீங்க புஷி ஆனந்த்ல சில பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, அவரை டவுன் சைஸ் பண்ணு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த பிரச்சனை நாளைக்கும் வரும். அந்த இடத்துல உட்காரக்கூடிய இன்னொருத்தருக்கே அந்த பிரச்சனை வரும். தப்பு அங்கல விஜய் மேல இருக்குன்றீங்க. விஜய் மேல இருக்கு. சோ நீங்க இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்க ஈவனா பேலன்ஸ்டான ஒரு கட்சியை கிரியேட் பண்ணணும், நிறைய பவர் சென்டர்ஸ் கிரியேட் பண்ணணும், லோக்கல்ல ஸ்ட்ராங்கான லீடர்ஸை கிரியேட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்னா லோக்கல் லெவல்ல ஒரு தொகுதியில கிரவுண்ட்ல நல்லா ஒர்க் பண்ணுவாங்க சில பேர், அவங்கள மேல இருக்கவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அவங்களுக்கு மேல இருக்கவங்க அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது ஒரு கரெக்டான ஒரு ஹைரார்கி கிரியேட் பண்ணும். நல்ல ஒரு கட்சினா அப்படிதான் ஹைரார்கி கிரியேட் பண்ணும். அது பண்ணீங்கன்னா அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான, அங்க நல்ல செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்லாம் இருக்கும். ஒருத்தன் பிடிச்ச மாதிரிலாம் ஆட்டம் போட முடியாது. இப்போ இஃப் இன் கேஸ் ஒரு நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தனை மேல இருக்கவன் சரியா ரெகனைஸ் பண்ணணும்னு வச்சுப்போம், அவன் வேற ரூட்ல ரீச் பண்ணிடுவான். ஏன்னா வேற நிறைய ரீச் பண்றதுக்கு வேற நிறைய பவர் சென்டர்ஸ் வழியாவும் நீங்க ரீச் பண்ணலாம். பவர் ஈவனா டெவலப் ஆயிருந்தா நிறைய பவர் சென்டர்ஸ் இருப்பாங்க, மேல போறதுக்கு நிறைய ரூட்ஸ் இருக்கும். நல்ல கட்சியை வளர்க்கணுன்ற இன்டென்ஷன் இருக்குன்னு அப்படிதான் பண்ணுவான். அதான் சொல்லுவாங்க, விஜயோட இந்த கட்சி இருக்கு பாருங்க தாவேகான், இவங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற பிளானே இவங்களுக்கு இல்லை. அதனாலதான் இவங்க இன்னைக்கு என்டிகேல இருந்து வெளியேறினாங்களா. காளியம்மாள் மாதிரியான ஒரு லீடரை இவனால அகாமடேட் பண்ண முடியல. வளரணுன்ற எண்ணம் இருக்கவன் பட்டுன்னு சகப்பு கம்பளம் விரித்து இன்வைட் பண்ணி உள்ள கூட்டு வந்திருப்பாங்க. இவங்க அதெல்லாம் கூட பண்ணாம இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணணும்னா அப்ப அந்த லோக்கல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருக்கணும். லோக்கல்ல ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருந்து அவன் காளியம்மாளை பார்த்து பயப்படவும் கூடாது. இங்க டாப் லெவலே பயப்படும் காளியம்மாளை பார்த்து. அங்க இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள், விஜயை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பஃபர் இருக்கும்ல, அவங்க எல்லாம் ஆடி போயிடுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு செட்டப் வச்சு நீங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ விஜய் கிட்ட இருக்க யூஎஸ்பினா ஒண்ணுதான், கையில அரசியலே கிடையாது, என்னோட ஃபேஸ் மட்டும்தான். நான் சினிமாக்காரன், எனக்கு ஒரு பெரிய ஒரு இமேஜ் இருக்கு, அதுக்காக நீங்க எனக்கு ஓட்டு போடலாம். சினிமா இமேஜை நம்பி ஓட்டு போடுறதுன்னு ஒரு குரூப் இருப்பான்ல, அதை பார்த்து ஏமாந்து ஓட்டு போட ஒரு குரூப் இருப்பான்ல, 5-10%, அவன் தான் டார்கெட். அதை தாண்டி இவங்க கட்சிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு கட்சியை ஸ்ட்ராங்கா ஒரு அமைப்பா வளர்க்கறது. கட்சிக்கு முதல்ல ஆக்டிவிட்டி இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை பார்க்க ஆரம்பிக்கணும். இப்ப நான் ஹிட்லரோட லீடர்ஷிப் பார்ப்பேன், அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசியான ஆள், சோம்பேறி. ஒரு பாயிண்ட்ல எக்ஸ்ட்ராடனரியா வேகமா ஒர்க் பண்றாரு, அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப லேசியா இருக்காரு. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, ஜோசப் ஸ்டாலின் நான் சொல்றது, மைன்யூட்டா ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணுவாராம். லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளுறதா இருக்கட்டும், வேலையை விட்டு நீக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் அந்த முடிவெல்லாம் அவர் எடுப்பாராம். ஹிட்லர் இந்த மைன்யூட் லெவலுக்கே போக மாட்டார். கோவப்பட போறாங்க ஸ்டாலின் பத்தி போட்டு தள்ளுறாருன்னு நான் சொல்லிட்டேன், ஜோசப் ஸ்டாலின். அதான் ஜோசப் ஸ்டாலின் தான், அதுவே கோவப்படுவாங்க, ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க அவர் அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்ல முடியும், அவர் ஒரு புனிதர், அவரு எல்லாத்தையும் அனுசரிச்சு அரவணைச்சுதான் போவார்னா சொல்ல முடியும். அவர் எல்லாரையும் கொள்ளதான் செஞ்சாரு, அவரு சர்வாதிகாரி. கோச்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், கோச்சுக்கு சொல்ல முடியும். ஆமா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ அதனால ஸ்டாலினோட லீடர்ஷிப் மைக்ரோ லெவல்ல டீட்டெயில எல்லாம் பார்ப்பார்.
ஹிட்லர் பார்த்தீங்கன்னா மேக்ரோ லெவல்ல பார்ப்பார். ஸோ ஹிட்லரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அவுட்புட் எங்கிருந்து கரெக்டாக வருதான்னு பார்ப்பார். ஸோ இப்போ அவுட்புட்ல சிக்கல் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்றது, எங்கேயோ சிக்கல் இருக்கு, ஆட்கள் சில விஷயங்கள் சரியா நடக்கல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டமை மாற்றக்கூடிய வேலையை அவர் பண்ணுவார். ஸோ அது ரொம்ப அவசியம். ஸோ முதல்ல ஒரு கட்சிக்கு அவுட்புட் இருக்கணும். இங்க அவுட்புட்டே கிடையாது இல்ல, நீங்க நிறைய மெம்பர்ஸை கிரவுண்ட்ல சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போடுறீங்கன்னா அப்ப அந்த கட்சியோட அவுட்புட்டை நீங்க எப்படி மெஷர் பண்ணுவீங்க? நிறைய பேர் சேர்த்துட்டாங்களான்றதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுவீங்க. ஸோ அது உங்க கட்சி ஆக்டிவிட்டி. ஸோ நிறைய பேரை சேர்க்கக்கூடிய முயற்சியில ஈடுபடும் போது யார் அந்த வேலையை நல்லா பண்றாங்கன்னு நீங்க பாப்பீங்க, அவங்களதான் எம்பவர் பண்ணுவீங்க. இல்ல நல்ல போராட்டங்கள் நடத்தணும்னு நீங்க பிளான் பண்றீங்கன்னு வச்சுப்போம், நம்ம ஒரு ஆக்டிவான பார்ட்டியா இருக்கிறோம், நிறைய போராட்டங்கள் நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப போராட்டங்கள்லாம் நடத்தும் போது யார் அந்த வேலையை நல்லா பண்றாங்கன்னு பாப்பீங்க. அப்ப அங்கிருந்து நீங்க லீடர்ஸை டெவலப் பண்ணுவீங்க. சோ அந்த அவுட்புட் இருக்கு பாருங்க, நிறைய போராட்டமா இருக்கலாம், நிறைய மெம்பர்ஸா இருக்கலாம், அந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க அந்த யாருக்கு பெர்ஃபெக்டான ஆளா இருக்காங்க, சிஸ்டம் கரெக்டா இருக்கா, அப்ப நீங்க உங்க நினைச்ச அவுட்புட் வரலாம், நீங்க என்ன பண்ணுவீங்க? சிஸ்டம் ரீமாடிஃபை பண்ணுவீங்க. ரைட், நீங்க சிஸ்டம் சரியில்லை, இந்த மாவட்ட செயலாளர் சரியில்லை, இந்த லோக்கல் லீடர் சரியில்லை, அதெல்லாம் மாத்த ஆரம்பிப்பீங்க டக்கு டக்குன்னு. ஸோ உங்களுக்கு அவுட்புட்டே இல்லை, நீங்க சும்மா தான் உட்காந்துருக்கீங்க, எல்லாமே டாப் டு பாட்டம் சும்மா உட்காந்துருக்கீங்கன்னா அப்ப யாரையும் மாற்றவும் முடியாது, யாரையும் மாற்ற வேண்டிய தேவையும் இருக்காது, எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கும். அப்ப என்ன என்ன எப்படி பவருக்கு வருவீங்க நீங்க? அப்ப புஷி ஆனந்துகிட்ட தான் ஃபுல் பவரும் இருக்கும். அவரா பார்த்து ரைட், இவன் இல்ல அவன் இவன் இவன் பிடிச்சது யாரெல்லாம் எடுக்கலாம், ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனா எனக்கு திமுக அதிமுக அப்படி பவர் கொடுத்துட முடியாது, சும்மா பிடிச்சவங்களாம் அப்படி தூக்கி கொடுத்துட முடியாது. ஒரு பொறுப்பு ஒருத்தன்ட்ட கொடுக்குறோம்னா அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவனுக்கு பணபலம் இருக்கணும், சுத்தி இருக்கவனெல்லாம் டீல் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும், இதெல்லாம் இருந்தா தான் நீங்க அங்க இருக்க முடியும். என்டிகேல ஒருத்தனுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்கன்னா அங்க வேற மாதிரி டைனமிக்ஸ் இருக்கும். அங்க மேபி பெரிய பணக்கையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கணும். ஒரு 100 பேரை மொபிலைஸ் பண்றானா, நல்லா பேசுறானா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. பட் இங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ அப்ப ஃபுல் பவர் யார்கிட்ட இருக்கு? புஷி ஆனந்த் கையில இருக்கு. ஏன்னா விஜய் பவர் இங்க டெலிகேட் பண்ணிருக்காரு. ஸோ அப்ப நேச்சுரலா சிக்கல்லாம் வரும். அப்ப இன்னொரு குரூப் என்ன யோசிப்பாங்கன்னா, இப்ப புஷி ஆனந்த் அப்ப நம்ம காலி பண்ணணும், அப்ப என்ன பண்ணலாம்? ரைட், அவருக்கு எதிராக எதையாவது நியூஸை லீக் பண்றது, அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு செய்திகளை வெளியே கொண்டு வருது. சொல்லுவாங்க இந்த மாதிரி பழைய பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, பவர்ல மேல் இடத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போகணும்னா அதிகாரிகள் வந்து நியூஸ் சில இடங்கள் லீக் பண்ணுவாங்க, பத்திரிகைகள்ல இந்த மாதிரி செய்திகள்லாம் போடுங்க, அப்ப அதை சிஎம்லாம் பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த காலத்துல சொல்றேன், பேப்பர்லாம் இந்த பத்திரிகைகள்லாம் ஃபேமஸா இருந்த காலகட்டத்துல. ஸோ முக்கியமான இந்த அதிகாரிகள்லாம் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இப்படி ஒரு துணுக்க போடுங்க. ஸோ அதெல்லாம் எப்ப தேவைப்படுது? ஒருத்தரை காலி பண்றதுக்கு. ஏன்னா அவங்களாம் அதிகாரிகள், அவங்கெல்லாம் மக்கள் லீடர்ஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு இது ஒண்ணுதான் ரூட்டு. டிவிக்கிலையும் ஏறக்குறைய அந்த மாதிரி தான், அதிகாரிகள் மாதிரி போஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸ்டு எல்லாத்துக்கும். ஸோ அப்ப அங்க பிரச்சனைகள் கிரியேட் பண்ணும், எனக்கு பிடிக்காத ஒரு ஆளை ஓரம் கட்டணும் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ரூட்டு தான், மீடியால சில கேம்பெயினை நான் ரன் பண்ணலாம், சில நியூஸை வந்து லீக் பண்ணலாம். புஷி ஆனந்த் வந்து அவரை சுத்தி ஒரு பெரிய ஒரு அதிகார வட்டத்தை உருவாக்குறார் அப்படின்ற ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணலாம். அந்த நரேட்டிவை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணீங்கன்னா விஜய் லைட்டா பார்க்க ஆரம்பிப்பாரு, என்ன விட்டா நம்மள ஒழுங்கிருவானோன்னு லைட்டா ஒரு எண்ணம் அவருக்கு மேபி வரலாம். ஸோ அதெல்லாம் யோசிக்கலாம். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் எப்போ ஆட ஆரம்பிப்பாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம ஃப்ரீஸ் ஆகி போய் இருக்கும்போது. ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பார்ட்டியா இருந்தா இதெல்லாம் தேவையில்லை. ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் ஆட்டோமேட்டிக்கா எமர்ஜ் ஆயிடுவான். ஒரு இண்டிவிஜுவலால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு இண்டிவிஜுவலால ஒருத்தன் மேல வரதையோ ஒருத்தன் பவரை கேப்சர் பண்றதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் எஃபெக்டிவா பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க அவனை சும்மா அடிச்சு காலி பண்ண முடியாது. நீங்க அவனை தேவையில்லாம அடிச்சு காலி பண்ணீங்கன்னா வேலை அடிப்படும். அடுத்ததாக இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா, இப்பொழுது கொஞ்சமாக விஜய் ஆதரிச்சவங்க மாறுறாங்க, விஜய்க்கு எதிராக, டிவிகேவுக்கு எதிராக அப்படின்ற ஒரு விஷயமும் நல்லா பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து டிவிகேவை ஆதரிச்சுட்டு இருந்தாங்க, விஜய் வந்து ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கு. எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க? இது உணர முடியுதா உங்களால? எப்படி பாக்குறீங்க? டிவிகேவை யாராலையுமே கண்டினியூஸா ஆதரிக்க முடியாது. இன்ஃபேக்ட் டிவிகேவை யாரும் ஆதரிக்க கூடாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நம்ம நிறைய பேசிட்டோம். அதை மீறி யாராவது ஆதரிக்கிறாங்கனாலும் கண்டினியூஸா ஆதரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். டிஃபெண்டிங் த இன்டிஃபென்சபிள். டிஃபெண்டே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நீங்க டிஃபெண்ட் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அது கஷ்டம். அது
ஸோ அதனால டிவிகேவை டிஃபெண்ட் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது போக டீப்பா போய் வேற சில விஷயங்கள் நம்ம பேசலாம். அது பேசினா கரெக்டா இருக்காது, அது கொஞ்சம் அநாகரிகமா இருக்கும், சில பர்சனல் விஷயங்கள்லாம் டச் பண்ண வேண்டியிருக்கும், அதனால அதை விட்டுருவோம். அதனால டிவிகேவோட நீங்க தொடர்ந்து டிராவல் பண்றது சிக்கல் தான். இப்ப டிவிகேவை பொறுத்தளவு நிறைய பேர் ஆதரிக்கிறாங்கன்னா அவங்க மீடியா சார்ந்து நிறைய விஷயங்கள் டிவிகே பண்றாங்க, பொலிட்டிக்கலா எதுவும் பண்றது இல்லை. ஆனா மீடியால நரேட்டிவ் பில்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ அப்படி பண்றனால ஏதோ ஒரு வகையில நிறைய பேர் மீடியால யூடியூப்ல டிவிகே பத்தி பேசுறாங்க. பட் இது எப்படின்னா இந்த நரேட்டிவ் பில்டிங்ல ஈடுபடும் போது நீங்க அதை எப்படி நாசுக்கா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது கண்டிஷன் நடந்துட்டு இருக்காதுல்ல, சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காம போயிடும். நீங்க அரசியல் சார்ந்து போறீங்கன்னா அப்படி சாதாரணமா இருக்காது, எப்பவும் ஒரு அரசியல் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அரசியல் சார்ந்து நீங்க செயல்படுறீங்க, உங்க அரசியலை பார்த்து ஒருத்தன் உங்களை சப்போர்ட் பண்றான்னா அது ஸ்டெடியா நடந்துகிட்டே இருக்கும். ஆனா உங்ககிட்ட அரசியலே இல்லை, வெறும் மீடியா மேனேஜ்மெண்ட் வச்சே வண்டி நகர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் வண்டி போகாதுல்ல. உங்க மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும்ல. இன்னைக்கு ஒருத்தனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க, நாளைக்கு இன்னொருத்தனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க. இல்லாட்டி இன்னைக்கு ஒரு டீம் உங்க மீடியா மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கும், நாளைக்கு இன்னொரு டீம் பார்த்துப்பாங்க. அதெல்லாம் நடக்கும்போது எல்லாமே கேம் எல்லாமே டக் டக்குன்னு மாறிடும். இது கன்சிஸ்டண்டா இது நடக்காது. ரெண்டாவது, டிவிகேன்ற கட்சி ரொம்ப டெம்பரரியான ஒரு பார்ட்டி. இதுக்கு பெரிய மின்மினி பூச்சி மாதிரி தான், ரொம்ப நாளா லைஃப் கிடையாது இதுக்கு. கமல்ஹாசன் கட்சி மாதிரி தான். ஸோ அதனால அந்த சர்க்கஸ் நடக்கும்போது கச்சமுச்சான்னு பயங்கர டிராமா நடந்துட்டு இருக்கு. அதுல என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ரைட்டு இப்ப டிவிகே சர்க்கஸ் இங்க ஓடிட்டு இருக்கு, இதை யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிடலாம், டிவிகேவை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணோம்னா குயிக்கா ஏற்றிடலாம், புது சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஸ்ட்ராட்டஜி என்ன? அடுத்த முதல்வர் விஜய் தான், அதுதான் இதுதான், விஜயை டிஃபெண்ட் பண்ணி பேசினா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டக் டக் டக்குன்னு ஏறும். லாஜிக் இல்லைனாலும் பரவாயில்ல. லாஜிக் என்ன லாஜிக் இருக்கு, எதுக்கு டிவிகே சப்போர்ட் பண்றாங்க? அதனால லாஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், வேற நிறைய ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நீங்க கையில எடுத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஷார்ட் டேர்ம். இதெல்லாம் டிவிகேயோட லைஃப் ஸ்பேனே ரொம்ப கம்மி தான். இப்பயே பாருங்க, ஸ்டார்டிங்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, பட்டுன்னு போய் ஒரு பெரிய குழியில போய் விட்டாங்க. கரூர் இஷ்யூல பெரிய குழியில போய் விட்டாங்க. அதை எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஸோ கரூருக்கு முன்னாடி டிஃபெண்ட் பண்ண நிறைய பேர் கரூருக்கு அப்புறம் டிஃபெண்ட் பண்ணல. சப்போர்ட்டுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல, சகட்டு மணிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி டிவிகே கட்சிக்கு நிறைய லிமிட் இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிவிகேவால ரொம்ப தூரம் போக முடியாது, டிவிகே சப்போர்ட் பண்றதும் கஷ்டம். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆக்டிவிட்டிஸ்லாம் கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிடும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒன்றும் இருக்காது, அதுக்கப்புறம் மீடியா சப்போர்ட்லாம் வராது. நான் சொன்ன மாதிரி மீடியா கோஆர்டினேஷன்லாம் அதுக்கப்புறம் பேக்ல இருந்து நடக்காது. ஸோ 26 எலெக்ஷன் முடிஞ்சோனையும் பாருங்க, டிவிகே இருக்கிற இடமே தெரியாது. அதுக்கப்புறம் திரும்ப 29 அப்புறம் லைட்டாக அப்படி தலையை தூக்குவாங்க, அதுக்கப்புறம் 29 அப்புறம் இல்லாமல் போயிடுவாங்க. இவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் நான் எதை வச்சு சொல்றேன்னா, இதெல்லாம் ஜோஷியமா நான் சொல்ல. அந்த கட்சிக்கு எந்த ஸ்ட்ரக்சருமே இல்லை, ஒரு கட்சியாவே இது இயங்கலை. அதனால அப்படிப்பட்ட ஒரு கட்சியால எலெக்ஷனுக்கு அப்புறம் நிக்க முடியாது, எந்த ஆக்டிவிட்டியும் இருக்காது. எலெக்ஷன் டைம்லயே அந்த கட்சிக்கு ஒரு ஆக்டிவிட்டி இல்லை. அந்த கட்சியோட ஒரே ஆக்டிவிட்டி என்னன்னா, விஜய் வெளில வந்தாருன்னா நீங்கெல்லாம் அங்க நிக்கணும், ஆளெல்லாம் கூப்பிட்டு வரணும். அதுவும் இவங்களுக்கு சரியான புரிதல் இல்லாம பண்ணி தான் கரூர் மாதிரியான விஷயங்கள் நடக்குது. நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, யார் எவ்வளவு பேர் வருவாங்க, நம்ம ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள், அவங்களுக்கு இந்த இடம் பத்துமா, இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு போட தெரியல. டிவிகேவோட மாவட்ட செயலாளருக்கு அந்த புரிதல்லாம் இருக்காது. அவர் என்ன பெரிய ஈவெண்ட் ஆர்கனைசரா என்ன? அவரு பாவம், அவரும் ரசிகரா இருந்திருப்பாரு, கொஞ்சம் செல்வாக்கான ரசிகரா இருந்திருப்பாரு, அவர் ஒரு பொறுப்புல போட்டிருப்பாங்க. அவரை போய் பிடிச்சி இவ்வளவு பெரிய பொறுப்புலாம் கொடுத்து அவருக்கு கண்டிப்பா இதெல்லாம் தெரியாது. ஏன்னா இப்போ ஒரு 40-50 பேர் வருவாங்க அப்படின்னா அந்த க்ரௌடை இமேஜின் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வேணும். இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னா எக்ஸாக்டா என்னெல்லாம் தேவை, நம்ம மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணாது. ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எனக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் இப்போ ஒரு 10,000 க்ரௌடை மொபிலைஸ் பண்ணக்கூடிய ஈவெண்ட் ஒரு 4 பண்றேன்னா எனக்கு அப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 5,000 பேரை மொபிலைஸ் பண்றேன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும், அடுத்தது 10 பார்ப்பேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் விஜய்க்கு இருக்கும். ஆனா இங்க விஜய் மட்டும் முடிவெடுக்க முடியாது, கீழே இருக்கவங்களோட கோஆர்டினேஷனும் வேணும். ஏன்னா நீங்க கேம்பெயின் போகும்போது ஊருக்குள்ள புகுறீங்க, உங்க ஜோன்ல இல்லை. நீங்க நார்மலா நீங்க பண்ணீங்கன்னா சென்னையில பண்ணுவீங்க, ட்ரெடிஷ்னலான ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கும், அவங்களோட சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப நீங்க ஊருக்குள்ள போறீங்க, அப்ப அவனோட சப்போர்ட்டும் வேணும், அவனுக்கு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்காது. திமுக அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும், அவங்க 50கள்ல இருந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சின்ன ஈவெண்டா போட்டிருப்பாங்க, பெரிய ஈவெண்டா போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு ஹிஸ்டரி இருக்கு அவங்களுக்கு, இதை கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால இந்த சிக்கல்கள்லாம் இவங்களுக்கு இருக்கு. இது எதுவுமே இல்லாம இவங்க பாட்டுக்கு ஒரு செயலற்ற ஒரு அமைப்பா இவங்க இருக்காங்க.
அதனால இந்த கட்சி நிற்காது. எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன அந்த மீடியா ஆதரவும் அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். டிவிக்கு சைலண்ட் ஆகும்போது 26க்கு அப்புறமே நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் கம்மியாயிடும். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு அவரை வந்து விசிகாவினர் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. ஒரு மீட்டிங்கில் வந்து ஸ்ரீதர் வேம்பு வந்து உரிமையில் விசிகா நிர்வாகிகள் பேசுகிற மாதிரியான வீடியோ வந்து கொஞ்சம் வைரலாக போச்சு. அதுக்கப்புறம் நேற்று கூட வந்து வன்னியரசு அவர்கள் ஸ்ரீதர் வேம்பு அவர்களை அட்டாக் பண்ணுற மாதிரி அவர் அறிவியலுக்கு புறமா நிறைய விஷயங்கள் பேசுறாரு, தடுப்பூசிக்கு எதிராக பேசுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் எக்ஸ்ட்ராவில் போட்டிருந்தார். ஸோ விசிகா ஏன் வந்து இப்போ ஸ்ரீதர் வேம்புக்கு அகென்ஸ்டா மாறணும், என்ன நடக்குது இதுக்குள்ள நினைக்கிறீங்க? தடுப்பூசி எனக்கு தெரில, ஆனால் ஒரு ட்வீட் பார்த்தேன், பெருசாக உள்ள டீட்டெயில்டாக போய் பார்க்கல. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருந்தார். ஓகே, அதனால் அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில்டாக போனால் எனக்கு தெரில. பட் இப்போ விசிகேக்காரர் ஒருத்தர் மேடையில் பேசுகிறார். நம்ம இப்போ பார்த்தோம் அந்த வீடியோவை. நாய் அப்படின்லாம் திட்டுறாங்க ஸ்ரீதர் வேம்புவை. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அவர் நிறையா பணத்தை இறக்குறாரு, கோயிலுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பணத்தை இறக்குறாரு. ஸோ பேசிக்காக நான் புரிஞ்சுக்கிறதுனா நிறைய பணத்தை இறக்கி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட பணத்தை இறக்க அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இப்போ நீங்கள் அவர் பேசக்கூடிய அரசியலோ அவர் செய்யக்கூடிய விஷயத்தையோ உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நீங்கள் ஃபேக்சுவலாக நீங்கள் பேசலாம். இந்த விஷயங்கள் பண்ணுறாரு, இல்லை அவரோட பிஸ்னஸ் ப்ராக்டிஸ்லேயே நிறைய சிக்கல்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பேசுங்க. ஆனால் நீங்கள் கவுண்டர் பண்ணுறன்ற பேரில் நாயின்னு திட்டுறது, உங்கள் அரசியலுக்கு எதிராக ஒருத்தர் போறாருன்றதுக்காகவே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுலாம் கரெக்ட் கிடையாது. என்ன பொறுத்தளவில் முதல்ல ஒரு பிஸ்னஸ் மேனை ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும் நம்ம. இப்போ ஸ்ரீதர் வேம்பு சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேன் கிடையாது. ஜோஹோ மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஜாயிண்ட் அவர் உருவாக்கியிருக்கார். ஸோ அதுக்கு பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும், பெரிய புத்திசாலித்தனம் வேணும். அதுக்கு அந்த விஷயத்த அவர் பண்ணியிருக்கார். இப்போ எனக்கு பர்சனலாக அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உடன்பாடு கிடையாது. ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அது ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். எப்படி பண்ணாமல் நம்ம இருக்க முடியும்? பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் கம்பெனி அவர் உருவாக்கியிருக்கார், ஜோஹோ அப்படின்ற பெரிய பிராண்டை. அப்படி இருக்கும்போது அது என்ன, அதோட டெப்த் என்னன்றதெல்லாம் புரியாம ஜஸ்ட் நான் ஏதோ ஊருக்குள்ள ஒரு அரசியல் பண்ணிட்டு இருப்பேன், அவன் என் ஊருக்குள்ள மெதுவா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வருது, உடனே நான் கச்சான் முச்சான்னு திட்டுவேன் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் மேனை முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது ஏன் சொல்றேன்னா, அந்த நபர் பேசும்போதே அவர் என்ன சொல்றாருன்னா, கையில் ஏதோ நிறைய ஆயிரக்கணக்கான கோடி ரூபா வச்சிருக்காங்க, ஏதோ நம்பரும் சொல்றாரு. ஸோ அந்த நம்பர்லாம் உறுத்துது இவங்கள. என்ன தப்பு, ஆயிரக்கணக்கான கோடி ரூபா வச்சா என்ன தப்பு, அரசியல்வாதிகிட்ட தான் அவ்வளோ பணம் இருக்கணுமா என்ன? ஒரு இண்டிவிஜுவல் வச்சிருக்காரு, மேபி அவருக்கு பாஜக அஃபிலியேஷன் இருக்கலாம், எனக்கு தெரியல, பாஜகவோட அவர் க்ளோஸா இருக்கலாம், ரைட் விங் ஐடியாலஜி அவருக்கு இருக்கலாம், அது அவரோட பர்சனல் விஷயம், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அவருக்கு பர்சனலாக அந்த ஐடியா இருந்ததுன்னா அதுக்கு காசையும் இறக்குவார், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவரு சம்பாதிச்சிருக்காரு, அவரு கம்பெனியை பில்ட் பண்ணியிருக்காரு, அவரு காசு இறக்குறாரு. ஊழல் ஒன்றும் பண்ணல. ஆமா, ஊழல் பண்ணா ஜெயில போடுங்க, அதை பத்தி பேசுங்க. இந்த இடத்துல ஊழல் பண்ணியிருக்காருங்க, அவருக்கு நம்ம ஜெயில போடணுங்க, அதை பத்தி பேசுங்க. அது எனக்கு தெரியல. இப்ப இலான் மஸ்க் இருக்காரு, அவர் சம்பாதிக்கிறாரு, பெரிய கம்பெனியை பில்ட் பண்ணிட்டாரு, ரைட் விங் பாலிடிக்ஸை பேக் பண்ணிட்டு இருக்காரு உலகம் ஃபுல்லா, அவர் இஷ்டம், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க அவரை கவுண்டர் பண்ணுங்க, பொலிட்டிக்கலா கவுண்டர் பண்ணுங்க, நாயின்லாம் சொல்லி கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பொலிட்டிக்கலா டிக்னிஃபைடா டீசெண்டா கவுண்டர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் நீங்க உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கக்கூடியவங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க தான் வருவோம். ஸோ அப்ப பேசிக்லி நாங்க நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்க உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடியவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும். நீங்க ஒரு தக்ஸ் மாதிரி ஆதிக்க சக்திகளை சுத்தியான தக்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நியாயமான மக்கள் பக்கத்துல உண்மைதான் அவங்க கிட்ட இருக்கும், உண்மையை நல்லா நீட்டா ஸ்ட்ராங்கா எடுத்து வைப்பாங்க. உண்மை ஒருத்தங்க கிட்ட இருந்ததுனாலே அநாகரிகமான வார்த்தை தேவையில்லை, வயலன்ஸ்லாம் தேவையில்லை, உண்மையே போதும் நீங்க ஜெயிக்கிறது. உண்மையை நல்லா எஃபெக்டிவா போல்டா வெளில வச்சிங்கனாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க. அது இல்லைன்ற போதுதான் ஆபாசமான வார்த்தைகள், இன்டீசென்சி எல்லாம் அங்கிருந்து தான் உள்ள வருது. என் கையில ஃபேக்ட்ஸ் இல்லை, டேட்டா இல்லை, உண்மை இல்லை அப்படின்னாதான் இந்த மாதிரியான விஷயங்களை நான் கையில் எடுப்பேன், அவதூறுலாம் அப்பதான் கையில் எடுப்பேன். ஸோ அதனால அது தேவையில்லை. விசிகேவுக்கு ஒரு ரெப்புடேஷன் இன்னைக்கும் இருக்கு, திருமாவளவனுக்கு பெரிய ஒரு நேம் இருக்கு, பெரிய ஒரு டால் லீடர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இந்த மாதிரிலாம் பேசி அதை கெடுத்துக்க கூடாது. பிளஸ் அப்படிலாம் பேசும்போது லீடர்ஷிப்பும் அதை கண்டிக்கணும். அப்புறம் பிஸ்னஸ் மேனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். பிஸ்னஸ் மேனை வந்து சும்மா ஏதோ பணத்தை திருடி பேக்கெட்ல வச்சிருக்காங்க,
அரசியலுக்கு செலவழிக்கிறாங்கன்ற மாதிரியே எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு பெரிய கம்பெனியை கட்டுறதுக்கும் பெரிய திறமை தேவை. ஸோ அந்த விஷயத்தை ஒருத்தர் எஃபிஷியண்டாக பண்ணியிருக்காருன்னா அவரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதை தாண்டி அவரோட பொலிட்டிக்ஸில் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் பொலிட்டிக்கலாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுங்க. அது இல்லைன்னா அது கரெக்ட் இல்லை. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.